ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹெச்பி ரிவர்சலில் யூஸ் பண்ணி ஒரு பக் பவுண்டரி scenario ஒன்று பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கோட scenario என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு நார்மலான சைட் தான். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் வந்து வேலிடேஷன் ஆகாமல் அப்லோட் ஆகிறனால நம்மளால் ஷெல்லை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட டெக்னிக். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஒரு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரொஃபைல் எடிட்டில் வந்து நம்மளால் எந்த ஒரு இமேஜ்னாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃபைலுனாலும் நம்மளால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுறேன். ஜஸ்ட் நான் செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னது இதை கிளிக் பண்ணிட்டு நான் நார்மலாக ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலை கூட என்னால் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஆக்சுவலாக இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா லைக் ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்மளால் அப்லோட் பண்ணுற முடியும் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது பர்டிகுலர் அந்த ஃபைலை மட்டும் அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு ஃபைலைனாலும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறனால நம்மளால் ஷெல்லை கூட நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெல்லுனா என்னென்னு பார்க்கும்போது நான் இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷெல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டப்பில் வந்து உங்களுக்கு பாப்புலராக ஒரு பவுனி ஷெல் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிட்டப் லிங்க்கே அதுதான் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்பில்டாகவே உங்களுக்கு ஷெல்லை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதர் மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம நெட்கேட்லேருந்து நீங்கள் ஈஸியாக ரிவர்ஸில் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். பட் இது வந்து அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸோ டக்குன்னு நம்ம டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு shell.php இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் டாக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை ரா ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் ஒரு நோட் பேடில் இந்த ஃபைலை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எப்படிலாம் பண்ண தேவையில்லை, அதை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா youtube.php இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது இதில் ஆல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அது ஆல் ஃபைல்ஸில் வரும். ஓகே. ஸோ சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட லோக்கல் ஃபைலில் சேவ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஓன் சர்வரில் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஜாம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஷெல்லை வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு மெத்தட் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு நம்மளுக்கு கேட்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் திஸ் பீஸில் போயிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஃபைலுக்கு வந்து நான் மூவ் ஆன் ஆகிறேன். ஸோ ஆகிட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா youtube.php இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜோட பாத் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து எங்கே அப்லோட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டேஷ்போர்டு டேட்டா ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது அப்லோட் ஆகிட்டு நம்மளுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸுமே வரல. பட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா youtube.php இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட பர்டிகுலர் சைட்டோட ஷெல்லை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இது வந்து பக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வர சர்வர்ஸ், அதாவது இப்போ வர உங்களுக்கு பேனல்ஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெல் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனை வந்து லோட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க டிஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பர்டிகுலர் அட்மின் நினச்சாங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணி விடலாம். பட் இதில் ரிலீஸ் ஆகலை. ஸோ பர்டிகுலர் கமாண்ட் மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சேஞ்ச் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது கமாண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஷெல் கிடச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் பண்ணலாம். பட் அதில் இருக்க கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் போகுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மேட்டர் இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பர்டிகுலர் ஃபைல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்லோட் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்குள்ள பக். அண்ட் இதுலேருந்து நம்மளால்
ஷெல்லை கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வேரியஸ் பக் பவுண்டி சனாரியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் பை. தேங்க்யூ.